ஒரு போர் என்று வந்துவிட்டால் ஒரு நாடு தான் முதன்மை, நாட்டு மக்கள் தான் ம். முதன்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு தான் முதன்மை. இதுல ஒரு நிறைய விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது நாட்டுக்கே தெரியாத பல விஷயங்கள், ம். அதாவது அண்டர் த கார்பெட் வந்து நடந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் தெரியுது. அதாவது வந்து இந்த ஒரு கல்யாண ஜிஹாத், இந்த மேரேஜ் ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்ப பேசப்படுகின்றது. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண் வந்து இங்க இருக்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அங்க ஆமா. இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிடுறது. பாகிஸ்தானியர் வந்து இந்தியாவுக்கு வருது, இங்க இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்றது, இங்கே செட்டில் ஆயிடுறது. ம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, படிக்க வர்றது இங்க ஒரு டெம்பரரி விசால அப்படியே இங்க தங்கிடுறது. இங்கேயே வந்து டொமிசைல் சர்டிபிகேட், இங்கேயே வந்து குடியுரிமை சர்டிபிகேட் வாங்கிடுறது, இங்கேயே ஆதார் கார்டு வாங்கிடுறது, இங்கேயே வந்து பேன் கார்டு வாங்கிடுறது, இங்கேயே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த தேர்வாணையத்தினுடைய அந்த கார்டும் வாங்கி வச்சிடுறது. அவங்க வந்து ஓட்டும் போடுறாங்க. ம். இவங்க எந்த பிரஜை? இவங்க வந்து பாகிஸ்தான். ஆனா எங்க வந்து வாக்களிக்கின்றார்கள்? இந்தியாவில் வந்து வாக்களிக்கின்றார்கள். இந்திய மக்களோடு இந்தியராக அவர் வந்து கலந்து விட்டார்கள். தெரியவே இல்லை ம். யாரு எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஆதார் கிடைச்சது, எப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எலெக்ஷன் கார்டு வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, இவங்க எப்படி வந்து இங்க வந்து ஓட்டு போடுறாங்க. இது பல விஷயங்கள் இப்ப வந்து நமக்கு வந்து வெளியில வந்திருக்கு. ஆகையால் இதெல்லாம் வந்து நிறைய வெளியில வந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காஷ்மீர்ல பாக்குறப்ப, எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ரீநகர் சைடுல வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கின்றது. அங்கேருந்து வர பெண்மணி வந்து அழறாங்க. அங்க வந்து ம். ஒரு ஆண் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு, ஆமாங்க. நான் 14 வயசில் வந்தேன், நான் இங்கே தான் 10th படித்தேன், இங்கே தான் 12th படித்தேன், இங்கே தான் எனக்கு வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்கினேன், இப்போ நான் வந்து சிஎஸ் வந்து ஃபைனல் இயர்ல இருக்கேன். ம். எப்படி இருக்க முடிஞ்சது? இவருக்கு வந்து இங்கே இருப்பதற்கான காலாவதியாகி விட்டது. வந்த அந்த பாஸ், ஆமாங்க. கொடுத்த விசா காலாவதியானவர். எப்படி இவருக்கு வந்து இங்கேயே வந்து நேஷன்லயே இருக்கணும்னு எப்படி விருப்பப்படுறாங்க? அதை நம்ம எப்படி ஏற்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியவில்லை. ஆமா சார், இந்த மாதிரி அதாவது விஷயத்துக்காக தான் வந்து சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் கொண்டு வந்தாங்களா சார்? ஆமா, ஆமா. அது அது மாதிரி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. இது வந்து அதையும் தாண்டி இது வந்து அந்த லோக்கல் போலீஸினுடைய அங்க இருக்கக்கூடிய ஆமா. அமைப்பினுடைய பல கேள்விகள் வந்து எழுகின்றது. அவர்கள் ஏன் வந்து காக்கவில்லை அப்படின்ட்டு. ஏன் இப்ப கூட நம்ம பார்க்கலாம், இங்க பங்களாதேஷ் ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நீங்க ஆ. பாத்தீங்கன்னா நேத்து வந்து 23 பேரோ ஏதோ சம்திங், குன்றத்தூர் அண்ட் மாங்காடு அந்த இடத்துல இருந்து பங்களாதேஷிகளை டெல்லி போலீஸ் வந்து இங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கு. டெல்லி. டெல்லி போலீஸ் வந்து இங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு, ஆ. மாங்காடு அண்ட் குன்றத்தூர் அந்த ஏரியால. நேத்து இன்னைக்கு காலையில நான் வந்து பார்த்தேன். ஆ. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இரண்டு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 23 30 பேரும், ஐம் நாட் ஷூர், நம் எண்ணிக்கையில வந்து தவறு இருக்கலாம், ஆனா ம். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்வீட் கூட நான் போட்டிருந்தேன். ம். நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய அரசாங்கத்திடம் என்னுடைய ரெக்வஸ்ட் வச்சேன். தமிழகம் முழுவதும் இதற்கான வந்து சல்லடை போட்டு அலசி இவர்களை தேடி நம்ம வந்து கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போர் என்று ஒன்று வரும்பொழுது இவங்க வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ம். ம். எப்படி வந்து ரயில் பாதையை தகர்ப்பது, எப்படி வந்து மின்சாரத்தை தகர்ப்பது, எப்படி வந்து நம்ம ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை வந்து அழிப்பது. அங்க ராணுவ வீரர் வந்து சண்டை போட முடியாதுல்ல அமைதியாக. இது நடந்த வெஸ்ட் பெங்கால்ல இப்ப நடந்திருக்கு. ஒருத்தர் ஒரு கமாண்டோட இருக்கக்கூடிய வீட்டு வாசல்ல வந்து ஒட்டிட்டு போயிருக்கான். ம். நீ இந்துக்கு வந்து உதவினாலோ அல்லது வந்து உன்னுடைய அஹ், இந்திய பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்க வந்து சண்டையிட்டாலோ, உன் பையன் சண்டையிட்டாலோ உன் பையனுடைய கழுத்தை எடுத்து விடுவோம் அப்படின்னு. ஓ. ஸோ அது மாதிரி அவன் குடும்பத்தை அழித்து விடுவோம். அது மாதிரி அவன் வந்து எழுதி ஓட்டிட்டு போயிருக்கான் அவன். இன்னைக்கு நியூஸா இருக்காது. ஸோ அது மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துப்பாங்க. அவங்களுடைய வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து சிம்பத்தைசர்ஸ், அவர்களிடம் வந்து கனிவு காண்பிப்பவர்கள், அவர்களோடு வந்து பாகிஸ்தான் தான் நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ம். எனக்கு ஒரு வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் அழகா தோணுச்சு. இஸ்லாமியர்களை அதிகமாக கொன்ற ஒரு நாடு எது அப்படின்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான் தான். ஓ. ஓகே சார். இஸ்லாமியர்களை அதிகமாக கொன்ற நாடு எதுன்னா பாகிஸ்தான். வரலாறு ம். கூறுகின்றது, போய் பார்க்கணும் நம்ம. ம். ஜியாவுல்லக் வந்து எப்ப வந்து அவர் ஜெனரலா இருந்தாரோ அப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்தார். வரலாற்றை திரும்பி பார்க்குறப்ப தெரியும் அவர் என்ன செஞ்சாருன்ட்டு. பணத்திற்காக 30 லட்சம் பங்களாதேஷிகளை கொன்று குவித்தது இதே இந்த பாகிஸ்தான் தான். அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சம்
பலுச்சிஸ் அவர்களை கொன்று குவித்ததும் இதே இந்த பாகிஸ்தான் ராணுவம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் ஆப்கானிஸ்தானர்களை கொன்றவர்கள் இவர்கள். ம். ஆப்கானிஸ்தான்ல யார் இருக்காங்க? யாராவது இருக்காங்களா? முஸ்லீம்கள் தான். அதனால தான் ஆப்கான்காரன் இவனை கண்டா பிடிக்கல, திருப்பி அடிக்கிறான். இப்ப ம். குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க ஆப்கானிஸ்தான்காரங்க. அது மாதிரி பங்களாதேஷை யார் வந்து போய் அழிச்சது? அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே பாலஸ்தீனியர்கள் யாரு? அவர்களை இப்ப எப்படி இது பண்ணாங்க? ஏன் ம். பலுச்சிஸ்தான்ல யார் இருக்காங்க? சொல்லுங்க, பலுச்சிஸ்தான்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? யார் அதுவும் இருக்காங்க? சொந்த சொந்த ஊர்க்காரங்க, சொந்த மக்கள். சொந்த மக்கள் அவங்களே அவங்க அழிக்கிறாங்க. சோ ம். இவர்களுக்கு வந்து எதுவும் கிடையாது, சகோதரத்துவம் என்பது இவர்களிடம் கிடையாது. ம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இந்தியாவிலிருந்து எப்ப நம்ம வந்து 1947 வந்து நாடு பிரிந்ததோ, ஆம், அஹ், அப்போ வந்து இந்தியர்கள் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் போறோம், அவர்கள் மீது நட்பு இருந்தது, அன்பு இருந்தது. அன்பின் காரணமாக இங்கேருந்து போனாங்க. சில பேர் அங்கேருந்து வரமாட்டேன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ம். அஹ், அவர்களை வந்து தன்னுடைய சகோதரர்களாகவும் தன்னுடைய பாகிஸ்தானியர்களாமே அவங்க வந்து மதிக்கல. அவங்கள என்ன சொல்லுவான, இந்துஸ்தானி முஹஜர் அப்படிம்பாங்க. அவன் இந்துஸ்தானி முஹஜர் தான் சொல்லுவான் தவிர அவன் வந்து ம். பாகிஸ்தானின்னு சொல்ல மாட்டாங்க. அவர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள். ஆகையால் நீ அவனை சகோதரன்னு சொல்றான், அவன் ஒன்னு சகோதரன் நினைக்கவே இல்லை, அவனுக்கு ஈக்குவலாவே நினைக்கிறது கிடையாது. ஆமா. அதையும் தாண்டி இந்தியா, நீங்க வந்து இந்திய மக்கள்னு விடுங்க, இந்திய அரசு அவர்கள் மீது வந்து கனிவு கொண்டு எப்ப வந்து சுதந்திரம் கிடைக்கிறப்ப எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்கன்னா தனி நாடு கொடுத்தோம் நம்ம. ம். தனி நாடு கொடுத்த உடனடியா இந்திய மீது படையெடுத்து வந்தான். தனி நாடு கொடுத்த உடனடியா நம்ம மீது உடனடியா படையெடுத்து வரான். ஆமா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து அவன் பிடிச்சிக்கிட்டான். சரி, நீ சின்ன தம்பி, நீ வீட்டில் வந்து எப்படி அண்ணன் வந்து மனசு பெரிய மனசு கொண்டு தம்பி ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுத்துருவாரு. பரவாயில்லப்பா, எடுத்துக்கோப்பா, இந்த சொத்து தானே, நீ எடுத்துக்க தம்பி, நீ எடுத்துக்க அப்படிம்பாரு. அதே ம். மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சகோதரன் தான், நம்ம தம்பி தான் அப்படின்னு நம்ம வந்து பிஓக்கையும் அவங்க வந்து அப்பொழுது இருந்த தலைமை வந்து கொடுத்து விட்டது. பலமுறை வந்து நமக்கு வந்து போர் வந்தது. 1971 மிகப்பெரிய ஒரு இழப்பு அவர்களுக்கு. 93,000 ராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களிடம் சரணடைந்தார்கள். ம். உலகத்திலே அவ்வளவு பெரிய சரணடைஞ்சது எந்த ராணுவமும் கிடையாது, அவங்கதான். சின்ன கண்ட்ரி, மிகப்பெரிய ராணுவம் சரணடைஞ்சது அப்படின்னு பார்த்தா அது பாகிஸ்தானுடைய ராணுவம் தான். அப்படி சரணடைந்த பிறகு நம்ம கேப்சர் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய பஞ்சாப்லேருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் நம்ம. இது 1971 கேப்சர் பண்ணது, 72 சிம்லா அக்ரிமெண்ட்ல தான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். ஆனா ஏன் நம்ம வந்து அவங்க சிம்லா அக்ரிமெண்ட் அப்ப நம்மளுடைய பிஓகே வாங்காம எப்படி அதை நம்ம திருப்பி கொடுத்தோங்கிறது பல கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆமா சார். சரி, அதெல்லாம் விட்டுடுங்க. அவ்வளவு பெரிய பெரிய மனம் உங்களுக்கு காமிச்சோம். இன்னி வரைக்கும் வந்து இண்டூஸ் ரிவர் வந்து எவ்வளவு போர் வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தோம், எவ்வளவு நீ தீவிரவாதி அமிச்சாலும் ஆமா சார். அவங்களுக்கு கொடுத்தோம், எவ்வளவு உதவி தேவைப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேச்சுரல் கலாமிட்டி அது மாதிரி வரும்பொழுது நம்ம ஒரு 1990s கிட்ட தான் இப்ப ரொம்ப அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு, அவங்களுக்கு வந்து ஏன் போர் தொடுக்கணும், அவங்களும் நம் மக்கள் தான் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறவர் இருக்காங்க. அது 90s கிட்டுக்காக நான் ஒரு சொல்ல விருப்பப்படுறேன். ஓகே சார். வரலாற்றை திருப்பி பார்க்கணும். 1991 அக்ரிமெண்ட் ஆன் அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸசைஸ், நம்ம வந்து அவங்களோட ஒரு எம்ஓஐ ஒன்று போட்டோம். ம். 2 பேரும் வந்து அமைதியை காக்க வேண்டும், நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். நம்ம வந்து ஏதாவது வந்து ராணுவத்தினுடைய பயிற்சி பண்ணா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்போம், அவங்க பயிற்சி பண்ணா நம்ம கொடுப்போம். 2 பேரும் வந்து இல்ல அவங்க பயிற்சி பண்றாங்களோ இல்ல நம்ம தாக்க வராங்களோங்கிற அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1992 கெமிக்கல் வெப்பன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, அவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம். 1997 கம்போசிட் டயலாக் வந்து நம்ம பண்ணோம், இனிஷியேட் பண்ணோம். அதுல வந்து லாகூர் டிக்ளரேஷன் 1999 லாகூர் டிக்ளரேஷன் நம்ம வந்து பண்ணோம். ம். லாகூர் அப்புறம் வந்து 1999 இருந்து அதை மறக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய், மறைந்த மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து பாகிஸ்தான் போறாரு. நவாஸ் ஷெரீஃபை வந்து போய் பார்த்து லாகூர் டிக்ளரேஷன்ல சைன் பண்ணி அவரோடு வந்து அந்த அமைதியை காப்பதற்காகவும் மறுபடியும் வந்து இந்த நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ராப்ளம், எல்லை ப்ராப்ளம் எல்லாத்தையும் விட்டு ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாரு அவரு. ம். போறப்ப அவர் அங்க போறாரு, விசிட் நடக்குது. அப்போ வந்து கார்கிலினுடைய போருக்கான அந்த தயாரியை வந்து யார் பண்ணிட்டு இருக்காரு? முஷரப் பண்றாரு.
ஓ. அவர் இங்க வராரு, உடனடியாக கார்கில் போர் நடக்குது. ம். எப்படி முதுகுல குத்துறாங்க பாருங்க. சரி, அதுதான் முடிஞ்சுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன செய்றோம் நம்ம வந்து அந்த அதாவது நம்ம சொன்ன நம்மளுடைய இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு பரந்த மனப்பான்மை. மறுபடியும் என்ன செய்றோம், 2001 ஆக்ரா சமிட். ம். யார் வந்து அந்த பர்வீஸ் முஷரப் வந்து இந்த கார்கில் போருக்கு ஒரு முக்கியமான கர்த்தாவாக இருந்தாரோ அவரையே நம்ம கூப்பிடுறோம் 2001க்கு. 99ல நடக்குது. 2001 2 வருடங்கள் அவர் நம்ம வந்து ஆக்ரா சமிட்டுக்கு கூப்பிடுறோம். அங்க கூப்பிட்டு அவரோட பர்வேஸ் முஷரஃபோடு மறைந்த முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாய் அவர்கள் வந்து ஆக்ரால வந்து பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. அதுவும் வந்து அவன் சிக்னேச்சர் போட முடியாதுன்னு வந்துட்டு அவர் போயிட்டார் அவரு. ஏன்னா ம். நம்ம வந்து தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் சொன்னோம். அவர் அதை பத்தி முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவரு. 2000 அதோட நிற்கல, 2004 ரிசம்ஷன் ஆஃப் கம்போசிட் டயலாக் நம்ம பண்ணோம். 2011 மறுபடியும் வந்து திம்பு மீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஒரு டாக் வந்து நடந்தது. அப்புறம் 2015 உஃபா மீட்டிங், நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து மோடி அவர்கள் நவாஸ் ஷெரீஃபை அவர்களை போய் மீட் பண்ணி அவர் வந்து ஆ. மறுபடியும் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக நிறைய முடிவு பண்ணார் அவர். ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுவும் வந்து ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பண்ணோம். நம்ம வந்து சுதந்திரம் அடைந்ததிலேருந்து அவர்களுக்கு வந்து நம்ம வந்து நேசக்கரம் தான் நீட்டிட்டு இருக்கோம். ம். அவர்கள் கொடுப்பது என்ன? தீவிரவாதம். அவர்கள் கொடுப்பது என்ன? நமது நாட்டு மக்களை அழிப்பது. அவர்கள் கொடுப்பது என்ன? நாட்டினுடைய ஒற்றுமையை அழிப்பது. அவர்கள் கொடுப்பது என்ன? நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை வந்து சீர்கெடுப்பது. ம். இது அப்படி வந்து நம்ம நாடு முழுக்க வந்து அவர் சீர்கெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் இங்கு இருக்கின்ற சில அஹ், நபர்கள் அவர்களுடைய புரொபகண்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பொய்யான பொலிட்டிக்கல் அஜெண்டா. செய்திகளை பொய்யான பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொய்யான செய்திகளை பரப்புவது. ம். ஏன்னா இந்திய ராணுவ தளபதி ஓடிவிட்டார், இந்திய ராணுவம் வந்து சொல்கின்றது இந்த இடத்துல இருந்து எங்களை வந்து அமுச்சிட்டாங்க, இங்கேருந்து தான் வந்து தீவிரவாதிகள் சென்றார்கள். அது மாதிரி ஸ்டேட்டு தான் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்கு இந்த டெரரிசத்தை. ம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு இந்திய ராணுவ வீரர் மாதிரி ஒரு பாகிஸ்தானுடைய பன்னின்னு சொல்லலாம். அவன் இன்னும் பேசிட்டு இருக்கான், நான் ம். இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரி, வந்து என்ன வந்து ஆமாங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு அந்த வீடியோவை வந்து வைரல் பண்றாங்க தமிழ்நாட்டில். இதோட வெக்கக்கேடு எதுவும் கிடையாது. அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வந்து மோடியை வந்து அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து அவர்கள் வந்து குறை சொல்வதாக நினைத்துக்கொண்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக போர் நடக்கக்கூடிய இந்த நிலையில் பாகிஸ்தான் என்ன கூறுகின்றதோ அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ம். நீங்க பொதுமக்களை விடுங்க, தமிழ்நாட்டை விடுங்க, நீங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போங்க. நீங்க பக்கத்து ஸ்டேட்ல வந்து கர்நாடகாவுடைய முதலமைச்சர் என்ன பேசினாரு, அவர்களுடைய அமைச்சர்கள் என்ன பேசினாங்க? கேட்டுக்கிறேன். இது மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்துக்களா இந்துக்களான்னு கேட்டெல்லாம் சொல்லவே இல்லை. எதுக்கு நம்ம வந்து போர் தொடுக்க வேண்டும் ம். பாகிஸ்தானோடு? அப்புறம் எதுக்கு நீங்க ராணுவத்தை வச்சிருக்கீங்க? எதுக்கு ராணுவ அதிகாரிகள்? எதுக்கு ராணுவ வீரர்கள்? எதுக்காக வந்து மிசைல்? எதுக்காக வந்து போர் விமானங்கள்? எதுக்காக வந்து கப்பற்படை, விமானப்படை? இதெல்லாம் எதுக்கு தேவை? நாட்டின் மீது ஒருத்தன் வந்து தாக்குகின்றான்னா அவனை திருப்பி தாக்குறதுக்கு தான் வச்சிருக்கோம் நம்ம. ம். சும்மா வந்து உட்காந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து செலவு பண்ணி கண்ணில் வச்சுக்கிட்டு கிடையாது. இது நாட்டின் மீது வந்து ஒரு பற்று இருக்க வேண்டும். அது அவங்களுக்கு இருக்கான்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவர் பேசக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாக உங்களுக்கு நாட்டுப்பட்டு இருக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியா வந்து இருக்கிறத பார்க்க முடிகின்றது. அதை விட தாண்டி போகும்போது அதே அந்த காங்கிரசினுடைய ஃபேமிலி, அதாவது அவங்களுடைய வாத்ரா. வந்து தலைமை தலைமை ஃபேமிலியில வந்து பார்க்குறப்ப தலைமை காங்கிரசினுடைய ஃபேமிலினாலே ஒன்னே ஒன்று தான், அது வந்து அஹ், நேரு வழி வந்த ம். காந்தி ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நேரு வழி வந்த காந்தி ஃபேமிலியில வந்து அவருடைய மருமகன் திரு ராபர்ட் வாத்ரா அவர்கள் வாத்ரா. என்ன சொல்றாரு அவரு, எக்ஸாக்டா அந்த டெரரிஸ்ட் என்ன சொல்லிட்டு போனானோ அந்த வார்த்தைகளை சற்று மாற்றி சொல்கின்றார், அவ்வளவுதான். ம். முஸ்லிம்கள் இங்க நசுக்கப்படுகின்றார்கள், அது அதனால் ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸ் தான் இது. இது வந்து திரு மோடி அவர்களுக்கு கொடுத்த மெசேஜ் அப்படின்னு சொல்றாரு அவர், ஆமா சார். நடந்த சில நாட்கள்ல. இதை விட மோசமா ஒருத்தர் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கிருந்து பேசக்கூடியவர்கள் இருப்பார்களா? போர் வருகின்ற நிலை, நம்மளுடைய சகோதரர் 26 பேரை இழந்திருக்கோம். எவ்வளவு பேர் சுடுபட்டு என்னென்ன உறுப்பை இழந்து என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. 26 பேரை மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
எவ்வளவு பேர், எவ்வளவு குழந்தைகள் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பெண்கள் தன்னுடைய கணவனை இழந்திருக்கின்றார்கள், எவ்வளவு வந்து சகோதர சகோதரிகள் தன்னுடைய சகோதரனை இழந்திருக்கின்றார்கள், எவ்வளவு வந்து ஒரு அன்னை வந்து தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய குழந்தையை இழந்திருக்கின்றார்கள், பையனை இழந்திருக்காங்க. எந்தவித உணர்வும் கிடையாது. நாட்டு மக்களின் மீதும் உணர்வு கிடையாது, நாட்டின் மீதும் உணர்வு கிடையாது. அப்படி இருப்பவர்களும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து ஜனநாயகம் என்ற ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்ற ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் சார், 100க்கு 100 உண்மை சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாகிஸ்தான்ல யாருமே பேசவும் முடியாது சார். அதை பத்திலாம் பேச மாட்டாங்க இவங்க. அந்த அளவுக்கு தான் சார் எந்த போயிட்டு இருக்கு. நாட்டிலையும் பேச முடியாது, இந்தியாவை ம், தவிர நீ எந்த நாட்டிலையும் பேச முடியாது. நிச்சயமா. சீன போர் நடந்தது. சீன போரில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கு. தமிழ் சொன்னாங்க சார். வரலாற்று ஆமா சார். கூறுகின்றது, ம். வரலாற்று கூறுகின்றது. இது மாதிரி ஒரு விஷயம் வந்து, இது மாதிரி வந்து ஒரு ஃப்ரீடம். நீ என்ன வேணாலும் பேசுப்பா, நீ நாட்டுக்கு எதிர்த்து வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் பேசு, யாரை வேணாலும் எதிர்த்து பேசு, உனக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர்களையும் வந்து வளர்க்கக்கூடியது இந்த இந்தியாவினுடைய அந்த ஒரு தனி ஒரு தன்மை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சகிப்புத்தன்மை இந்தியர்களுக்கு ரொம்ப அதிகம். ஆமா சார். அதுக்கு வந்து அளவே கிடையாது. எல்லையை தாண்டிய சகிப்புத்தன்மை. மற்ற நாடுகள்லாம் இது நடக்காது. இந்த எவ்வளவு அமைதியான, எவ்வளவு சகோதரத்தோடு நாம் இருந்தோம். இந்த அமைப்புகள் தான், இந்த அரசியல் அமைப்புகள் தான் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுப்புற வந்து பிரிவினைவாதத்தை கொண்டு வர்றது. ம். 1970 என்பதெல்லாம் என் கண்முன் இருக்கின்றது. என்னுடைய வந்து வாலிப பருவம். என்னுடைய எவ்வளவு நண்பர்கள் வந்து இஸ்லாமிய நண்பர்கள், ஒன்றாக படித்தோம். அப்போ வந்து இவர் இஸ்லாமியம்ங்கிற தனி மதம், நான் ஒரு தனி மதம்ங்கிற உணர்வே இருக்காது. அவர்கள் கொண்டு வர உணவை நாங்க சாப்பிடுவோம், நாங்க கொண்டு வர உணவை சாப்பிடுவோம். அந்த ஒரு சகோதரத்துவம், உயிரோடு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சகோதரத்துவம் வந்து இருந்தது. தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் இருந்தது. இன்று அது இருக்கின்றதாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அந்த அமைப்புகளை வந்து ஏற்படுத்தியாச்சு. நிறைய வந்து தவறான பொய் செய்திகளை பரப்புவது, ம். நிறைய வந்து பிரிவினைவாத செயல்களில் ஈடுபடுவது, பிரிவினைவாத அந்த பல சொற்பொழிவுகளை ஏற்படுத்துவது, மேடைகளில் அரங்கேற்ற செய்வது, அதை வச்சு எப்படி ஓட்டு எடுக்கலாம், சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எப்படி ஓட்டு எடுக்கலாம். ஆனா அவர்களுக்காக எதுவும் இன்னி வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. ஓகே. இஸ்லாமியர்களுக்காக, மீனவர்களுக்காக, இல்ல வந்து பழங்குடியினர்களுக்காக, பிற்பட்டவர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அவர்கள் அதே லெவலில் தான் வச்சிருக்கணும். அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதாக கொண்டு போகணும். அதை வச்சு வந்து ஓட்டு வாங்கணும். அதான் வந்து இந்தியாவினுடைய சாபக்கேடாக இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் அமைப்புகள் வந்து இதை வந்து பின்பற்றுகின்றார்கள் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்க வேண்டும். இதற்கு அறிந்து இந்திய மக்கள் தான் வந்து பல்லடி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் நினைக்கிறேன்.